மலேசிய இந்து சங்கம் இந்து கோயில்கள் தொடர்பான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு மத அமைப்புகள் மற்றும் அதிகாரிகளுடன் நெருக்கமாக பணியாற்றி வருவதாக அதன் தலைவர் டி கணேசன் தெரிவித்துள்ளார். இந்து வழிபாட்டு தலங்கள் தொடர்பான விஷயங்களை கூட்டாக கவனித்து மத நடைமுறைகள் மற்றும் முறையான நடைமுறைகளுக்கு ஏற்ப தீர்வுகள் காணப்படுவதை உறுதி செய்ய சுமார் 35 மத அமைப்புகளுடன் இந்த அமைப்பு ஒத்துழைத்து வருவதாக அவர் தெரிவித்தார். தனியாக செயல்படவில்லை என்றும் கோயில் தொடர்பான பிரச்சனைகளை கவனித்து இந்த விஷயங்கள் சரியான முறையில் கையாளப்படுவதை உறுதி செய்ய சுமார் 35 மத அமைப்புகள் ஒன்றிணைந்து செயல்படுகின்றன என்று அவர் கூறினார். பிரச்சனைகளை ஆராய்வதற்கும் வழிகாட்டுதல்களை வழங்குவதற்கும் மலேசிய இந்து சங்கம் வழக்கறிஞர் குழுவையும் கொண்டுள்ளது என்று அவர் தெரிவித்தார். சட்ட வழிகள் மூலமாகவும் சமூக அடிப்படையிலான தீர்வுகள் மூலமாகவும் இந்த விவகாரங்களை எவ்வாறு தீர்க்க முடியும் என்பதை ஆராய்வதற்கு வழக்கறிஞர்கள் குழுவை தாங்கள் அமைத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். நடு ரோட்டில் போலீஸ் வாகனத்தை நிறுத்தி ஒரு மாமா உணவகத்திலிருந்து 2 பிளாஸ்டிக் பைகளில் பார்சலை பெற்று திரும்புவது தொடர்பாக அந்த வாகனத்தில் இருந்த நபர்களை போலீசார் அடையாளம் கண்டுள்ளனர். இச்சம்பவம் குறித்து ஆராய தற்போது உள் விசாரணை நடைபெற்று வருவதாக மாவட்ட காவல்துறை தலைவர் முகமது ஹபீஸ் முகமது நூர் தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட பணியாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். மேலும் உள் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது என்று அவர் கூறினார். அந்த வீடியோ கிளிப்பில் சித்தரிக்கப்பட்டுள்ள போலீஸ் ரோந்து வாகன பிரிவின் பணியாளர்கள் சுங்கைபுலோ காவல் தலைமையகத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதை ஹபீஸ் உறுதிப்படுத்தினார். தவறான நடத்தையில் ஈடுபட்டதாக கண்டறியப்பட்ட எந்த ஒரு பணியாளர் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்திருந்தார். கோத்தகினபாலுவின் பிரபலமான சுற்றுலா தலமான தஞ்சோங் ஆறு கடற்கரை கடல் பரப்பில் முதலை ஒன்று காணப்பட்டதை தொடர்ந்து கடற்கரைக்கு செல்வோர் எச்சரிக்கையாக இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். நேற்று காலை 7:50 மணி அளவில் கடற்கரை மீட்பு கோபுரத்தில் நிறுத்தப்பட்டுள்ள சிவில் பாதுகாப்பு படையைச் சேர்ந்த பணியாளர்கள் முதலையை கண்காணித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலை கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து அதிகாரிகள் உடனடியாக சிவப்பு கொடியை உயர்த்தி பொது அறிவிப்புகளை வெளியிட்டனர். மேலும் அறிவிப்பு வரும் வரை அனைத்து பார்வையாளர்களும் எந்த நீர் நடவடிக்கைகளிலும் ஈடுபடுவதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தினர். கடற்கரைக்கு செல்வோரின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக தங்கள் குழு உடனடியாக அந்த பகுதியை தொடர்ந்து கண்காணிக்க தொடங்கியதாக சிவில் பாதுகாப்பு படையின் அதிகாரி கேப்டன் ஐசெக்ஸ் ஜூனியர் தெரிவித்தார். சர்ச்சைக்குரிய சமய போதகர் ஜம்ரி வினோத் மீது மிரட்டல் விடுத்ததாக கூறப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட ஒருவரை போலீசார் ஒரு நாள் விசாரணைக்கு பிறகு விடுவித்துள்ளனர். இந்த விவகாரத்தில் 27 வயதுடைய மற்றொரு நபர் தற்போது போலீஸ் விசாரணைக்கு உதவி செய்து வருவதாக வழக்கறிஞர் வி பார்த்திபன் தெரிவித்துள்ளார். ஜம்ரி வினோத் வெளியிட்ட ஒரு வீடியோவில் தனது கட்சிக்காரர் குறித்து கூறிய குற்றச்சாட்டுக்கு எதிராக தனது வாடிக்கையாளர் போலீஸ் புகார் அளித்துள்ளார் என்றும் பார்த்திபன் தெரிவித்தார். இந்த விவகாரத்தை போலீசார் நியாயமான முறையில் விசாரிப்பார்கள் என்று தாங்கள் நம்புவதாக அவர் கூறினார். முன்னதாக ஜம்ரி வினோத் அளித்த புகாரின் அடிப்படையில் 20 வயது நபர் ஒருவரை புக்கிட் மர்தாச்சாம் பகுதியில் கைது செய்ததாக பினாங்கு போலீஸ் தலைவர் அசீசி இஸ்மாயில் தெரிவித்தார். அவர் மீது குற்றவியல் மிரட்டல் மற்றும் சேதப்படுத்தல் தொடர்பாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டதாகவும் சம்பவத்தில் தொடர்புடைய மற்றவர்களையும் போலீசார் அடையாளம் காண முயற்சி செய்து வருவதாகவும் கூறினார். நேற்று முன்தினம் இரவு ஜம்ரி வினோத் தனது முகநூல் பக்கத்தில் 19 வினாடி வீடியோ ஒன்றை பகிர்ந்துள்ளார். அதில் மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் தன் ஜாக்குவார் காரின் மீது 3 கற்களை எறிந்து காரின் 2 கண்ணாடிகளை உடைத்ததாக அவர் குற்றம் சாட்டினார். மேலும் இச்சம்பவம் புக்கிட் ஜிலத்தோங் நாடாளுமன்ற உறுப்பினர் RSN ராயர் அளித்ததாக கூறப்படும் பொய்யான போலீஸ் புகார் மற்றும் தூண்டுதலின் விளைவாக நடந்ததாக ஜம்ரி வினோத் குற்றம் சாட்டினார். கேமரன் ஹைலண்ட்ஸுக்கு விடுமுறை பயணமாக சென்றிருந்த போது காணாமல் போனதாக கூறப்படும் 11 வயது மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் பெசூட் அருகே இறந்து கிடந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அமாட் அஸ்ரிக் ஜஃப்ரின் அமாட் அசார் எனும் 19 வயது நபர் பெர்டிங் லின்டாங்கில் உள்ள பெட்ரா நிலையத்தில் கடைசியாக காணப்பட்ட பின்னர் வெள்ளிக்கிழமை முதல் காணாமல் போனதாக கூறப்படுகிறது. பெசூட் அருகே உள்ள பெர்டிங் லின்டாங்கில் அவரது உடல் கண்டுபிடிக்கப்பட்டது. கம்போங் பெர்டிங் லிண்டாங்கிற்கு அருகிலுள்ள கம்போங் புக்கிட் ஜெரோக்கில் மாலை 6:40 மணிக்கு அபோட்டு என்ற இடத்தில் சாலையோர புதர் பகுதியில் அஸ்ரீக்கின் உடல் கண்டுபிடிக்கப்பட்டதாக பெசூட் காவல்துறை தலைவர் ரொசைம் அப்துல் ரஹ்மான் பர்னாமாவிடம் தெரிவித்துள்ளார். வெள்ளிக்கிழமை அதிகாலையில் அவரது யமஹா R15 மோட்டார் சைக்கிள் சறுக்கு விழுந்திருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. சைபர்ஜியாவில் உள்ள ஒரு கொண்டோமினியத்தின் 5வது மாடியில் இருந்து விழுந்து உள்ளூர் பல்கலைக்கழகத்தில் படிக்கும் வெளிநாட்டவர் ஒருவர் நேற்று முன்தினம் இறந்து கிடந்தார்.
பிற்பகல் 2 மணி அளவில் லாபியின் முன் ஒருவர் மயக்கமடைந்து கிடந்ததாக போலீசாருக்கு தகவல் கிடைத்ததாக சிப்பாங் காவல்துறை தலைவர் நூர் ஹிசாம் பஹாமான் தெரிவித்தார். சைபர் ஜெயா காவல் நிலையத்தைச் சேர்ந்த ஒரு குழு சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்ட நிலையில் பாதிக்கப்பட்டவர் லாபியின் தரையில் இரத்த வெள்ளத்தில் முகம் குப்புற கிடப்பதை கண்டதாக அவர் குறிப்பிட்டார். 39 வயதான பாதிக்கப்பட்டவர் தனது பிரிவு அமைந்துள்ள கட்டிடத்தின் 5வது மாடியில் இருந்து விழுந்ததாக நம்பப்படுகிறது என்று ஆரம்ப கட்ட விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளதாக நூர் ஹிசாம் கூறினார். சம்பவ இடத்தை ஆய்வு செய்த தடயவியல் குழுவில் எந்த ஒரு தவறும் இல்லை என்று அவர் மேலும் கூறினார். இந்த வழக்கு திடீர் மரணம் என வகைப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் உடல் சைபர் ஜெயா மருத்துவமனை தடயவியல் பிரிவுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வழக்கின் உணர்திறனை மதிக்கவும் ஊகங்களை பரப்புவதை தவிர்க்கவும் காவல்துறை பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.